அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சொகுசான வாழ்வு தரும் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, சில பேர் சங்கடமாக இருப்பாங்க, சில பேர் சொகுசாக இருப்பாங்க, சில பேர் சோகமாக இருப்பாங்க. அப்போ சொகுசாக இருக்கிறதுக்கும் சோகமாக இருக்கிறதுக்கும் ஜாதகத்தில் உள்ள அடிப்படையான விஷயங்கள் தான் காரணம். இப்போது ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி இவர்கள் நல்ல நிலைமையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தாலே ஜாதகர் லக்னாதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலே ஜாதகருக்கு சொகுசான வாழ்க்கை உண்டு. ஏன்னா சுகாதிபதி அவர் தான். சுகாதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து தன் வீட்டை தானே பார்த்தாலும் லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் ஜாதகர் சுகவாசியாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ லக்னாதிபதியும் உச்சமாக இருக்குது, 4ஆம் அதிபதியும் உச்சமாக இருக்குது, அல்லது 2 பேருமே ஆட்சியாக இருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு இருந்தாலுமே பாதிப்பு இல்லாமல் பாதகம் இல்லாமல் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக சுகவாசியாக ஜாதகர் இருப்பார். சொகுசான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஜாதகர் வைத்திருப்பார் அப்படிங்கிறது பொதுவான தகவல். இப்போது 4ஆம் பாவம் சொகுசு அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இது ஊரா வச்சு தான் ஒரு மனுஷன் சொகுசாக இருக்க முடியும். அப்போ 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த 4ஆம் பாவத்துக்கு காரக கிரகமான கிரகங்கள் நல்லா இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வீடு அமையணும் அப்படின்னா, இடம் அமையணும் அப்படின்னா செவ்வாய், புதன் இவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். நல்ல பங்களா மாதிரி வீடை கட்டணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். வண்டி வாகனத்துக்கு காரகன் சுக்கிரன் தான். அப்போது சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவமும் நல்லா இருந்து காரக கிரகமான சுக்கிரனும் நல்லா இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொகுசான வண்டி வாகனம் அமையும். அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது வீடையும் குறிக்கும். அப்போது சொகுசான வீடு அமையும். அப்போது சொகுசான ஜாதகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் அடிப்படை விஷயங்களான லக்னாதிபதி 4ஆம் அதிபதி பாதிப்பு இல்லாமல் இருந்து அதன் 4ஆம் பாவத்துக்கு காரகரகமான செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்கள் மூவருமே நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு திகட்ட சொகுசான வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயம். அப்போ காரக கிரகமும் நல்லா இருக்கணும், பாவக கிரகமும் நல்லா இருக்கணும். காரகமும் பாவகமும் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் அந்த விஷயங்கள் ஜாதகருக்கு தங்கு தடை இல்லாமல் உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொகுசான வாழ்வு தரக்கூடிய ஜாதகத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.